Bhakti of thy grace. Lakshminatha Samarambam Nathayamana Madhyamam Asmad Acharya Paryantam Vande Guru Parampara. அன்னை நமக்காக ஒரு எப்படி பகவான் ஒரு பிரேயரை அன்னையின் பிறந்த நாள் என்று அளித்தாரோ, அதுபோல் அன்னை தமது தொகுதி 5ஆம் தொகுதி 141ஆம் பக்கத்தில் ஒரு அழகான பிரார்த்தனை நமக்காக வழங்கி இருக்கிறார். அதில் என்ன அழகாக கூறுகிறார்? அழகான பிரார்த்தனை. அன்னையே அதை கம்ப்ளீட் பிரேயர் என்கிறார். யூ மே ப்ரே இன் கிராட்டிடியூட், நன்றி பொங்க, for the aspect of kindness of the divine has shown you. அந்த ஒரு இறைவனுடைய அளவிலா கடல் போன்ற கருணையை அவன் அந்த ஒரு நம்மளுக்கு வெளிப்படுத்தினானே, அதற்காக இன்று அதை குறித்துத்தான் தனசேகரன் அவர்கள் விவரமாக பேச உள்ளார் சொசைட்டியினுடைய சத்சங்கத்தில். For the aspect of kindness the divine has shown you, for what he has done for you. இறைவன் நமக்காக ஏதாவது ஒரு பணியை செய்து கொண்டு வேண்டும் இருக்கிறார். நமது அறியாமையை போக்குகிறான், நமது தீய குணங்களை விளக்குகிறான், நமது உணர்வுகளை மேலும் நிகழ்வாக்கி ஏற்கும் திறனை அதிகரிக்கிறார். இவ்வாறு for what you see in him. நமக்கு பக்தி முதிர்ந்த பிறகு நமது அகக்காட்சியில் இறைவன் பலவிதமாக நமக்கு காட்சி அளிக்கிறார், தோற்றம் தருகிறார். அது 10 அவதாரங்களாக இருக்க வேண்டும் என்பது விதி அல்ல. எப்படி வேண்டுமானாலும் ஒரு தோற்றம் தரலாம். தனியாக ஒரு மரங்கொத்தி பறவை காலையில் இந்த நீல உடலுடன் கூவுவது, அல்லது ஒரு பசுமை நிறைந்த தோட்டம், பட்டாம்பூச்சிகள் நிறைந்த தோட்டம், இதுபோல் இனிமையான குரல் வழியாகவும் காட்சிகள் வழியாகவும் நமக்கு நாம் அவனை பார்க்கிறோம். And the praise you want to offer to him. அவனுக்காக நாம் தணறுகிறோம். என்ன பேசுவது, அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அது எப்படி சொல்றதுக்கு கூட தகுந்த வார்த்தைகளா, இவை தகுந்த வார்த்தைகளா என்று நாம் அழைக்கிறோம் என்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட பிரார்த்தனையை, இப்படிப்பட்ட எழுச்சிகள், all this may take the form of prayer என்கிறார் அன்னை. It is decidedly the highest prayer. காரணம் கூறுகிறார், because it is not exclusively preoccupied with oneself. உன்னை பற்றியே நீ நினைக்காமல் இருக்கிறாய் என்று அதனுடைய உயர்வை கூறுகிறார். நம்மை பற்றி உயர்வாக நினைக்காமல் இறைவனை பற்றிய எல்லாம் இறைவனுடைய செயல் லீலை என்று ஒரு சமத நிலையுடன் இருப்பதை இங்கே நமக்கு அன்னை தெரியப்படுத்துகிறார். நமது வாழ்க்கையில் பார்த்தோமானால் இந்த சமத நிலையை கடைப்பிடிப்பது எளிதல்ல. நம்மளுடைய உறவினர், நெருங்கிய உறவினர் என்ன காரணத்தினாலும் மனஸ்தாபம் ஏற்பட்டு விடுகிறது. இருவருக்கும் இடையே சம்பந்தம் இல்லாது போகிறது. பார்ப்பது, பேசிக்கொள்வது, குடும்பத்தினர் தவிர குடும்பத்தினுடைய குழந்தைகளும் சந்தித்துக் கொள்ளாமல் இருப்பது என்ற நிலைமை நிலவுகிறது. இருவருக்கும் தெரிந்த ஒரு 3ஆம் உறவினருடைய இல்லத்தில் திருமணம் என்றால் ஒருவர் கேட்பார், அவன் தாலி கட்டும் நேரத்திற்கு வருவானா இல்ல ரிசப்ஷன் போகிறானா?
இல்லை இல்லை, அவர் மாங்கல்ய தாரணத்துக்கு வருவார், கல்யாண சாப்பாட்டை சாப்பிட்டு போவார் என்று கூறினால், சரி சரி நான் ரிசப்ஷன் வருகிறேன் என்று இவர் கூறிவிடுவார். அதுபோல அவரும் எந்த சந்திப்பையும் எந்த மங்களமான சூழ்நிலையிலும் சந்திப்பதை தவிர்த்துக் கொள்வார்கள். அவர்களை குறித்து நாம் ஏதாவது செய்ய வேண்டியது உள்ளதா? அன்னையின் வழியில் செல்ல விரும்பும் நாம் என்ன செய்யக்கூடும்? நாம் செய்யக்கூடாது நம் வழியில் நாம் வாழ்வதை மட்டுமே தான் நாம் செய்வது தகும். குண்டக்கல்லிலிருந்து ரேணுகுண்ட அரக்கோணம் வழியாக சென்னைக்கு ஒரு ரயில் வருகிறது. இன்னொரு ரயில் விஜயவாடாவிலிருந்து பிட்ரகுண்டா ஓங்கோல் வழியாக சென்னை வருகிறது. இந்த 2 ரயில்களும் தண்டவாளத்தில் தான் செல்கின்றன. ஆனால் ஒன்றை ஒன்று சந்திப்பது கிடையாது. அதுபோல் இந்த 2 குடும்பத்திலும் தங்களுடைய வாழ்க்கை தமக்கு அறிந்த வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சந்திப்பின்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அது எப்போது மாறும், எந்த காலத்தில் மாறும் என்று நாம் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். அதே சமயம் அவர்களுக்கு ஏதான கெடுதல் நேர்ந்தால் புத்தி வரும் என்றெல்லாம் நினைக்காமல் இருக்க வேண்டும். நிச்சயமாக 3ஆம் நபரிடம் அவர்களை பற்றி விமர்சிக்காமல் இருக்க வேண்டும். இந்த 2 நிலைகளை நாம் பின்பற்றினால் நாம் இருக்கும் நிலைமையில் அன்னை இது சரிதான் என்று கூறும் வகையில் நடந்து கொள்வதாக நாம் நினைக்க கூறும். இன்னும் இந்த பிரார்த்தனையை நாம் கவனிப்போம். ஜனவரி 30, 1914. அது 53வது பிரார்த்தனை. அன்னையின் பிரார்த்தனைகள் வரிசையில் 313 53வது பிரார்த்தனை. அன்னை தன்னை வெளிப்படையாக்கி தன்னையே வெளியிட்டுக் கொள்கிறார். immersed in light, perpetually divine என்றும் ஒரு தத்துவத்தை, immersed in light, perpetually divine என்னும் தத்துவத்தை சாவித்திரி வரி 233ஆம் பக்கத்தில் கூறுவதை அவர் தெரிவிக்கிறார். All that is conscious within me belongs unreservedly to thee. நமக்குள் உணர்வு நிலையில் தெளிவுடன் ஒளியுடன் இருக்கும் நிலைகளும் உண்டு. அதே சமயம் அந்த உணர்வு நிலையை மங்கலான ஒளியில் செயல்படுவதும் உண்டு. ஏனென்றால் மனம் எல்லாவற்றிற்கும் தன்னை திறந்து வைத்துக் கொண்டு விடுகிறது. வேண்டாத நபர்கள் தங்களை விருந்தாளிகளாக கூறிக்கொண்டு உள்ளே நுழைந்து விடுகின்றனர். ஆகையால் நமது மனத்தில் உணர்வு நிலை பகுதி, ஒளியுடன் இருக்கும் பகுதி எல்லாமே அவை உனக்கு அளிக்கப்பட்டு விடன. மிகுதி இருக்க பகுதிகள் I shall strive always harder to conquer the subconscious, the yet bedrock என்கிறார் அன்னை. முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். அதை துளைத்து ஊடுருவி அங்கேயும் ஒரு சமநிலையை நிலைநாட்டி ஒளியை பரப்ப வைத்து அந்த ஒரு இறுகி போன நிலையை இழகி போன நிலையாக மாற்றுவேன், முயற்சி செய்வேன் என்கிறார்.
த இன்ஃபினிட்டி, பகவானுடைய அவன் அளவு கடந்தவன் என்று நினைத்த மாத்திரத்தில் அதை பரிபூர்ணமாக அவன் அளவு கடந்தவன், எந்த வரம்பிற்குள்ளும் அவனை அடக்க முடியாது என்று பரிபூர்ணமாக அதை உணர்ந்த மாத்திரத்தில் நமக்குள் ஏதோ ஒன்று திடீரென்று ஒரு வைரம் போல் பிரகாசிக்க தொடங்குகிறது. அதை மார்ச் 19ஆம் தேதி பிரார்த்தனை, அது கப்பல் பிரார்த்தனை, அதில் கூறுகிறார் பாருங்கள், மை இன்டெலிஜென்ஸ் all illumined with thy presence, my heart so full of thee seems to expand to infinity. அவன் எந்த அளவு கடந்த நிலையில் இருக்கிறானோ அதுவரை நம்மளும் மனோமயமாக உணர்வுமயமாக பிரயாணிக்கிறோம், அங்கெல்லாம் நம்ம சுற்றுகிறோம் சுதந்திரமாக. அப்பொழுது அவன் உள்ளிலும் இருக்கிறான் என்கிற உண்மை நமக்கு பொறி தட்டுகிறது. நமக்குள்ளும் வீட்டிருக்கிறான், வீட்டிலிருந்து இல்லியூமினேட் இன்ட்வெல்லிங் என்று பிரகாசிக்கிறான். Thou art the wonderful magician, நீ இப்படி ஒரு மாய மந்திரவாதி என்று கூறுகிறார். அப்பொழுது அங்கே அந்த பிரார்த்தனையில் என்ன விரும்புகிறார் என்றால், in thee, by thee, for thee we live. உனக்குள் வாழ்கிறோம், உனக்காக வாழ்கிறோம், உன்னால் ஏவப்பட்டவர்களாக, உன்னால் பணிபுரிய நியமிக்கப்பட்டவர்களாக வாழ்கிறோம் என்று ஒரு அந்த சமர்ப்பண நிலையை அங்கே கூறுகிறார். இறைவனும் சாவித்திரியை பார்த்து 699ஆம் பக்கம் என்று நினைக்கிறேன், in thee, in me, for me, by me they shall live என்று இறைவன் அந்த ஒரு வருங்காலத்தை, சூப்பர்மெண்டல் உலகத்தை வர்ணிக்கிறார். அதை நமக்கு எப்போது வரப்போவதை, சாவித்திரியில் கடைசி பகுதியில் வரப்போவதை அன்னை ஜனவரி 30, 1914 கூறியிருக்கிறார். அன்னை பகவானை எப்படி அறிகிறார்? அவன் ஒரு பெரிய குரு, எட்டர்னல் டீச்சர், பரமகுரு, அன்புள்ளம் கொண்ட குரு. எவரை கண்டாலும் சிஷ்யா இருக்க வேண்டாம், கஷ்டப்படுபவன் எவனை கண்டாலும் ஊர்கும் குரு. அன்பே அவனுடைய பரிபாஷை. அந்த அன்பின் மூலம், கருணையின் மூலம், பார்வையின் மூலம் நமக்கு தானாகவே தீட்சை வழங்கி நம்மை இறைவன் வழி நடத்துகிறான். அதே வார்த்தை இன் தி, ஃபார் தி, அதே வார்த்தை மீண்டும் இங்கே அன்னை கூறுகிறார். இட் இஸ் இன் தி அலோன், ஃபார் தி அலோன் we want to live. உனக்காக, உன் பொருட்டு, ஒற்றுமையாவோம், உனக்கே நாம் ஆட்சேவோம், மற்ற நம்மை காமங்கள் மாற்றும், ஏற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உந்தனோடு ஒற்றுமை ஆவோம். அதற்காக என்ன செய்ய வேண்டும்? அதற்காக இனி எங்களுடைய உணர்வு நிலையை அதன் மீது போக்கஸ் பண்ணி, ஒரு லேம்ப் போக்கஸ் பண்ணி அதுக்குள் ஒளியை புகுத்திவிடும். தவிர நாம் செயல்களில் ஈடுபடுகிறோமே, அப்பொழுதெல்லாம் எங்களை கரம் பற்றி இந்த பாதை சரியான
லட்சியத்துக்கு அழைத்து செல்லாது, இந்த பாதையில் செல்லுங்கள் என்று கரம் பிடித்து வேறு பாதைக்கு அழைத்து செல்கிறாய். இப்படிதான் செய்துவிட்டு வேறொன்றையும் நாங்கள் என்ன வேண்டுவோம் என்றால், நாங்கள் எக்காலத்திலும் எங்களுடைய திறமை முழுவதையும் பின்பற்றி உன்னையே உனக்கே சேவை செய்ய விரும்புகிறோம். யூசிங் ஆல் அவர் எனர்ஜி solely டு சர்வ் thee. எப்படி சர்வீஸ்? பை டூயிங் த அட்மோஸ்ட் we can, the maximum at every time. நம்மளால் இந்த இயன்றது அதனுடைய மேக்சிமம் அவ்வாறு செய்வோம் என்று கூறுகிறார். இந்த 13 ஜனவரி இல்லை, டிசம்பர் 13, 1913 பிரேயரை நாம் 34வது பிரேயர் சில மாதங்களுக்கு முன்பு நாம் கவனித்தோம். அங்கு என்ன சொல்கிறார்? ஓ லார்ட், எட்டர்னல் மாஸ்டர், thou art my light and my peace, guide my steps. டிசம்பர் 13, 1913. அதற்கும் இந்த பிரார்த்தனையுடைய அதனுடைய குரல் இங்கேயும் வீசி நாம் கேட்கிறோம். எப்போதோ பாடின பாட்டு பல வருடங்களுக்கு கிராமபோன் ரெக்கார்டு வழியா கேட்பது போல். கைட் மை ஸ்டெப்ஸ், ஓபன் மை ஐஸ். இமைகள் மூடவில்லை, திறந்திருக்கிறது. ஆனால் பார்வை வேண்டுமே, பார்க்க வேண்டுமே, பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டுமே. Illumine my heart and lead me on the paths that go straight to thee. I may have no other will than thine. உன்னுடைய சங்கல்பத்தை தவிர வேறு எது விருப்பமோ விருப்பச்சாரோ எனக்கு இல்லாதிருக்க கடவுள். All my acts may be an expression of thy divine law. நீ உன்னுடைய சட்ட புத்தகத்தில் என்ன நெறிகளையும் முறைகளையும் எழுதி வைத்தாயோ அதைகளையே நாம் கடைப்பிடிப்பவளாக இருக்க கடவை. இப்படி நினைத்த மாத்திரத்தில் தனக்கு ஏற்ற அற்பட்ட அனுபவத்தையும் அன்னை கூறுகிறார். தி கிரேட் லைட் ஃப்ளட்ஸ் மை ஹோல் பீயிங். ஏனென்றால் all her acts the living body of his will. இறைவனுடைய வடிவமாகவே அது செயல்பாடுகள் மாறுகின்றன. எதனால் அவ்வாறு இருக்க கடவுது என்று அவர் அருளியதார். A great light floods my whole being. I am no longer conscious of anything but thee என்கிறார். இன்றைய பிரார்த்தனையில் ஜனவரி 30 பிரார்த்தனையிலும் grant that we may do that most we can. Grant that we may use all our energies solely to serve thee என்று கேட்கிறார். இந்த அருள்ங்கிற வார்த்தை அன்னை 78 முறை உபயோகித்தார் என்பதை நாம் அறிவோம். அதில் இந்த பிரார்த்தனையில் வரும் கிராண்ட் என்பது 11வது தடவையாகும். இப்படி ஒரு சிறிய பிரார்த்தனை டிசம்பர் 13 பிரார்த்தனை மார்ச் 19, 1916 பிரார்த்தனையுடன் உறவு கொண்டது. அந்த உறவை நாம் இந்த 3 பிரார்த்தனையும் இருக்கும் சிரசாக நாம் பார்க்கிறோம். பகவான் 3 சிரசுடன் நமக்கு காட்சியளித்தால் எப்படி இருக்கும், அதுபோல் நாம் பார்க்கிறோம். அன்னை அடிக்கடி கூறுவார், டேக் கேர், ஐ ஹாவ் ஐஸ் பிஹைண்ட் மை ஹெட் என்று கூறுவார்.
அதுபோல் இப்படி இந்த ஒரு அழகான பிரார்த்தனை நாம் பார்த்தோம். சென்ற வாரம் பார்த்தபோது ஏதோ அட்மாஸ்பியரிக் டிஸ்டர்பன்ஸ். இப்ப இதெல்லாம் சன்ஸ்பாட் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கிறது. சன்ஸ்பாட் ஆக்டிவிட்டி இருக்கும்போது அதுல இருந்து கக்கும் பெரிய எனர்ஜியை சூரியன் கக்கும் அதனுடைய மண்டலத்திலிருந்து. அது வாயு வேகமாக ஸ்பேஸ் வழியாக பூலோகத்தை இடிக்கும். அப்பொழுது பூலோகத்தில் நிறுவப்பட்ட இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் சேட்டலைட் வழியா நம்ம கிடைக்கும் தொடர்புகள்லாம் துண்டிக்கப்படும். நேற்றும் இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும் பொழுது நடுவில் இந்த சனுடைய அவுட்டேஜ் காரணமாக அந்த சில சமயம் இந்த கமெண்ட்ரியல் பிக்சரில் கோளாறு ஏற்பட்டது. இப்படி எல்லாம் நடக்கிறது. அதையெல்லாம் இப்படி ஒரு சேர்த்து இந்த பிரார்த்தனையை நாம் பார்த்தோம். போன வாரம் சரியாக அதை கேட்க முடியலை என்று இந்த வாரம் அமைதியாக பார்த்து நாம் சாந்தமாக மகிழ்கிறோம். இனி உங்களுக்கான நேரம். தேங்க்யூ வெரி மச் சார். இது ஒரு ரொம்ப அப்படியே மந்த்ரா தான், ஃபுல் மந்த்ரா. கைட் அவர் ஸ்டெப்ஸ்னு தினமும் சொல்லிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்னிங் அலோக்ஜியோட ஒரு டாக் வந்தது. அலோக் பாண்டே அவர்கள் கூறும் டாக். அவர் சொன்ன எல்லாமும் நமக்கு ரொம்ப ரிலவெண்டாவே தான் தெரியுது. அவர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் இப்படி இருந்தது. நம்ம இப்ப சாவித்திரியெல்லாம் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்றோங்கும் போது அல்லது பிரேயர்ஸ் ரொம்ப கொஞ்சம் டீட்டெயில்டா படிக்கும்போது அதுல உள்ள ஏதோ ஒரு விஷயம் அப்படியே நம்முடைய ஒரு கீ மந்த்ரா அது நமக்குள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ ஒரு ஒளி கொடுத்து இணைத்து விடும். அந்த மாதிரி சொன்னார். நம்ம அதை எவ்வளவு அகலமாக போகிறோம்ங்கிறது முக்கியம் இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் நமக்கு கிடைக்கும். அதுதான் ஸ்பெஷல் ஃபார் மந்த்ரா அப்படின்னு. அது மாதிரி நமக்கு இதுல இருந்து நீங்க காமிச்ச அந்த 2 பிரேயரோடையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் a கிரேட் மந்த்ரா. நம்ம இது ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். இந்த டிசம்பர் 13th 1913 அந்த பிரேயர். அத படிக்கும் போதே ஆஹா எவ்வளவு அழகா இருக்குன்னு நினைச்சோம். அதே மாதிரி இன்னும் சில பிரேயர்ஸ் இருக்குங்கிறத இப்ப நீங்க எங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கீங்க. இட்ஸ் a கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல்சோ ஸ்பெஷலி தேங்க்ஃபுல் டு யூ சார். இது நமக்கு சீரீஸ்ல ரொம்ப திரும்ப ஒரு முறை சொல்லி இதோடைய முக்கியத்துவம் நமக்கு இப்ப மதரும் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு ஃபார்ம்ல. அண்ட் யூ ஹேட் பீன் கைண்ட் இனஃப் டு டூ இட் ஃபார் us. திறவுகோல்மா ஆனந்தி துரை அவர்கள் சாவித்ரி வழக்கம் எழுதி கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு பாகத்தையும் திறவுகோல் என்றுதான் அவர்களுக்கு அதுக்கு டைட்டில் கொடுத்திருக்கிறார்கள். திறவுகோல் பாகம் 4, திறவுகோல் பாகம் 2 என்று. நமக்கு இப்படி இவ்வாறு பிரார்த்தனைகள் வரிகள் வழியே, சாவித்திரி வரிகள் வழியே, இந்த பிரார்த்தனை வரிகள் சாவித்திரி வரிகளுடன் சம்பந்தம் இவை எல்லாமே நமக்கு திறவுகோல். அதை உபயோகித்துக் கொண்டால் பல அரிய உண்மைகளை கண்முன் நிகழும் காட்சிகளாக நாம் காண்கிறோம், நாம் பயனடைகிறோம். சார் ராதாராணி அம்மா has raised. அப்படியாம்மா? எஸ்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். ரொம்ப அற்புதமா இருந்தது. நீங்க இன்னொரு தடவைன்னு மேடம் போட்டிருந்தாங்க. பட் அது அப்படியே புதுசா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் இன்னைக்குதான் புதுசா மறுபடியும் படிக்கிற மாதிரியே இருந்தது. ரொம்ப அற்புதமா விளக்கம் சொன்னேன். அப்புறம் இன்ட்ரோடக்ஷன்ல 2 பேர் ஃபேமிலிஸ் எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருந்தா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னேன். அது ரொம்ப அற்புதம். பாயிண்ட் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும்.
இன்னொன்னு வந்து யாரிடமும் அவர்களை பற்றி குறை சொல்லக்கூடாது. 2வது இன்னொன்னு சொன்னேளே, ஏதோ கெடுதல் நினைக்க கூடாதுன்னு. அத நான் வந்து கிளியரா கேட்டுக்கல. சாரி. இன்னொருக்கா சொல்லுங்க ப்ளீஸ். நம்ம ம். அவர்களுக்கு ஏதாவது நமக்கு கெடுதல் நினைக்கிறான், நான் நல்லவன். அவனுக்கு பட்டாதான் தெரியும். ஓகே, ஓகே. அந்த மாரி நம்ம வந்து அவளுக்கு ஒரு கோபமா அவள பத்தி நம்ம நினைக்க கூடாது. நினைக்கக்கூடாது. ஓ! வெரி, வெரி ஸ்வீட் சார். வெரி ஸ்வீட். தேங்க் யூ சோ மச். அப்புறம் இன்னொன்னு வந்து நார்மலி மேஜிக் ஷோ எல்லாம் பார்த்தா வெனெவர் ஸ்மால், அந்த மேஜிஷியன் யாரையானு கூப்பிடுவாரு. எதையானு சின்ன மேஜிக்க காமிக்க. ஆனா அப்ப வந்து ரொம்ப பயப்படுவேன். நம்மள கூப்பிட்றக்கூடாதுன்னு. ஏன்னா மேஜிஷியன்னாலே ஏதோ ஒரு பயம். ஆனா நீங்க இப்ப சொன்னப்ப அந்த டிவைன் மேஜிஷியன் இருக்காரே, அவர் வந்து கண்டிப்பா கூப்பிடலாம். வித் ஹிஸ் வேண்ட் லெட் ஹிம் ரிமூவ் த இது டார்க்னஸ் அண்ட் என்லைட்டன் அவர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நினைச்சுட்டேன். அது வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தது. அண்ட் ஐ எம் ஈகர் டு மீட் தட் மேஜிஷியன். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. இந்த சாவித்திரி புக்கும் சரி, பிரேயர்ஸ் புக்கும் சரி, எல்லா லைனுமே அங்கங்க அப்படியே ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தேர். அப்பார்ட் ஃப்ரம் தி மீனிங் அண்ட் லிட்ரரி வேல்யூ இட் ஹஸ் காட், அது நம்மள அப்படியே டச் பண்ற அந்த கீ, அது வந்து நிறைய இடங்கள்ல நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், த மேக்னெட் ஆஃப் அவர் டிஃபிகல்ட் அசென்ட், அது மாதிரி இங்க எல்லாமே நடக்குது. நம்மளுடைய டிஃபிகல்ட் அசென்ட்ட ஒரு காந்தம் கையை பிடிச்சு அழைச்சு நடத்தி வைக்குது. நம்மளால மெதுவா தான் ஏற முடியும். ஆனா அந்த கைப்பிடிக்கும் பலம், கைடன்ஸ், அது ரொம்ப ஸ்ட்ராங். அதனால நம்ம பின்னாலேயே போறோங்கிறது நம்ம இந்த பிரேயர்லயும் வருது. எல்லா இடமும் நமக்கு அது தைரியம் கொடுக்குது. ஆ, வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஆ, எதை தேர்வது எதை விடுவது அப்படின்ற ஒரே குழப்பம்தான். ஏன்னா எந்த பிரார்த்தனை சிறந்தது, எந்த பிரார்த்தனை சிறப்பு இல்லைன்னு நம்மளால வந்து அத்தனை பிரார்த்தனை எப்படி பகவானுடைய சாவித்திரியில ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வரியே, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையில கூட there is a immense knowledge was hidden in that. அதுல வந்து அவ்வளோ ஒளிந்து இருக்கிறது. ஒவ்வொரு வரியிலையும் அதை வந்து நம்ம புரிஞ்சு ஒரு வரியை வச்சு நம்ம 1 மணி நேரம் கூட பேசலாம். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ டீப்பான வரிகள், மந்திர வரிகள். அதே ஈக்குவல் தான் அன்னையின் பிரார்த்தனை வரிகளும் அப்படின்றது உங்க மூலியமா எங்களுக்கு ரொம்ப தெளிவா, நாங்க இவ்வளவு நாளா நாமளும் படிச்சுன்னு தான் இருக்கோம். இந்த பிரார்த்தனையை படிக்கிறோம், எல்லாம் போடுறோம், இங்கிலீஷ்ல படிக்கிறோம், தமிழ்ல படிக்கிறோம். ஆனால் அதுல மதர் சொல்லியிருக்கிற அந்த உள்ள அர்த்தங்களும் the comparing with the சாவித்ரி லைன்ஸ், அப்போ பகவான் சாவித்ரி எழுதுறதுக்கு முன்னமே அன்னைக்கு இவ்வளோ பெரிய அனுபவங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அவளுடைய கருணைக்கு எல்லையே இல்லை. அவருடைய கம்பேஷன் அண்ட் கிரேஸ், there is no limit for the humanity. இந்த உலக மக்களுக்காக இவங்க 2 பேரும் எப்படி வந்து இங்க இறங்கி வந்து நமக்காக இவ்வளோ பெரிய சாதனைகள் நிகழ்த்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தைகள் நாம் எல்லாம் என்று நினைக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அவர்கள் பொற்பாதங்களில் சரணடையத்தான் தோன்றுகிறதே தவிர நமக்கு வேற எதுவும் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை சார். சோ நைஸ் ஆஃப் யூ. வெரி தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ தனசேகரன். இந்த செஷன் முடிச்சுக்கலாமாம்மா? தேங்க்யூ வெரி மச் சார். O Divine Master, grant that today may bring to us a completer consecration to thy will, a more integral gift of ourselves to thy work, a more total forgetfulness of self,
a greater illumination, a purer love. Grant that inner communion growing ever deeper, more constant and entire, we may be united always more and more closely to Thee and become Thy servitors, worthy of Thee. Remove from us all egoism, root out all petty vanity and greed and obscurity. May we be all ablaze with Thy divine love. Make us Thy torches in this world. ஓ ஈசனே குருநாதனே, இந்த திருநாள் நீ உன் திருவுள்ளத்தில் கொண்டது நிறைவேற வேண்டும் என்பதற்காக எங்களை மேலும் முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளும் நிலைமையை உனது திருப்பணிக்காக எம்மையும் எமது அனைத்தையும் பரிசிலாக சமர்ப்பிப்பதை, எமது தனித்தன்மையை அதன் பல்வேறு பகுதிகளுடன் அடியோடு மறந்து விடுவதை, தெளிவான ஞானத்தை சுமந்து வரும் பேரொளி எமக்குள் புகுந்து எம்மை ஒளிர வைப்பதை, எமது இதயத்தில் எல்லோரையும் எல்லாவற்றையும் அரவணைக்கும் தூய அன்பு நிலை கொள்வதை கொணர்ந்து அழிக்க கடவுதென அருள். உமது தெய்வீக ஜோதி வடிவமாக கொழுந்து விட்டு எரிய கடவோம். புவனம் அனைத்துக்கும் ஒளியூட்டு நீ ஏற்றி வைத்த ஒளிப்பந்தங்களாக எங்களை மாற்றிவிடும். இந்த 28 நவம்பர் 1913 பிரேயருடைய மகிமை என்னவென்றால், அதை மை எக்ஸ்பீரியன்சஸ் வித் சாவித்ரி என் நூலில் ஹூதா கூறுகிறார். ஹூதா ஆசிரமத்துக்கு வந்த பிறகு ஆசிரமத்திலிருந்து எங்கும் வெளியே செல்லவில்லை என்பது உண்மை அல்ல. அன்னையே அவரை அனுப்பி வைக்கிறார். மீண்டும் உன்னுடைய ஈஸ்ட் ஆப்பிரிக்கா சென்று உன் உடம்பை நன்கு குணப்படுத்திக் கொண்டு வா என்று அனுப்பி வைக்கிறார். அதற்கு பிறகு மேலும் புதிய விஷயங்களை கற்று படிப்பதற்காக லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த லண்டனில் இருக்கும் பொழுது அந்த ஒரு விடுமுறை காலம் வந்த பொழுது அவருக்கு ஒரு கடிதம் வருகிறது. இங்கிலாந்தில் இருக்கும் ஸ்ரீ அரவிந்தோ மெடிடேஷன் சென்டர், அதில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பகிர்ந்து கொள்ளுமாறு ஹூதாவுக்கு அழைப்பு வருகிறது. ஹூதா செல்கிறார். அங்கிருந்த ஒரு தலைமை தாங்கும் ஒரு லேடி ஹூதாவை பார்த்து, 28 நவம்பர் மாதம் 1911 வருட பிரார்த்தனையை வாசிக்கும்படி கூறுகிறார். அதை லண்டனில் வாசிக்கிறார். அன்னையின் பிரார்த்தனைகள் உள்ள பெருமைகளை நாம் 1, 2, 3 என்று கணக்கிட முடியாது. ஆனால் அவ்வப்போது நமக்கு புதிதாக விளைய விஷயங்கள் தெரிய வருகின்றன. இப்படிப்பட்ட ஒரு புதிய விஷயம் ஹூதா அவர்கள் தன்னுடைய நூலில் வெளியிட்டிருக்கிறார். சமீபத்தில் அது பதிப்பாயிற்று என்று தோன்றுகிறது. அதையும் நாம் நினைத்துக் கொள்வது தகும். ஓம் ஸ்ரீ அரவிந்தோ மீரா, ஓப்பன் மை மைண்ட், மை ஹார்ட், மை லைஃப், யுவர் லைட், யுவர் லவ், யுவர் பவர். In all things may I see the divine. Thank you very much, ma. Thank you very much. Thank you, sir. Thank you. Thank you very much, sir. Thank you all.
தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். Gratitude, Ma Bhagwan. Thank you, sir. நமஸ்காரம் சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ Thank ஃபார் you, Ashokan. Thank you. Gratitude, Ma Bhagwan. Thank you, sir. Thank you, ma. Thank you. எல்லோருக்கும் இந்த பிரார்த்தனை மீண்டும் கேட்பது இசைவாக இருந்தது. அது ஒரு மகிழ்ச்சி. ஆமா, நிச்சயமா சார். தேங்க்யூ.